ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க முனீஸ்வரையும் அப்படியே கும்பிட்டு போகலான்ட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேண்டுதல் இருந்தது, அவருக்கு மாலை சாத்துறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டின வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. அதனால தான் இப்போ மாலை வாங்கிட்டு இவருக்கும் வேண்டுதல் செலுத்த போகிறோம். இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து மொட்டை கோபுரம் அப்படின்னு தான் இந்த கோயிலை நாங்கள் கேட்டு இங்கே வந்தோம். அப்படி கேட்டால் தான் தெரியுது எல்லாருக்கும். அதனால அக்காவை தான் வந்துட்டு மொட்டை கோபுரம் கோயில் எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த சாமியும். ஆனால் இந்த சாமிக்கு வந்து சொல்கிறாங்க, வந்து பார்க்கணும் மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்டு தாங்க நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்கள நான் இந்த கோயிலில் வச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு மனசுக்கு. ஆனால் அவங்கள இந்த கோயிலில் வச்சு நான் பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அது யார் அவங்கன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. வாங்க அவங்க யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பிரேமலதா விஜயகாந்த் மேடம் வந்து காரில் ஏறிட்டு இருந்தாங்க. அதே மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் அவங்களும் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே வச்சு நாங்கள் அவங்கள பார்க்கல. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்தோம். பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்கள பார்த்ததில். பிரேமலதா கேப்டன் அவங்கள இங்கே வச்சு நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்கள பார்த்ததுமே அவங்க என்கிட்ட நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது கூட சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்ககிட்ட நானும் கிட்ட போய் பேசினேன். பேசிட்டு கை கொடுத்துட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நீண்ட ஆயுளோடு அவங்க நல்லா இருக்கும். கேப்டன் சாரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவரை தான் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஒய்ஃப் இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.